ஜிர்ஜீஸ் நபி ஜுர்ஜூஸ் நபி என்று ஒரு நபி இருந்தாங்களா? கிறிஸ்டியன்ஸ் வந்து இவங்களை ஜார்ஜ் என்று சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டால், இஸ்லாமிய வரலாற்று நூல்களில் வரக்கூடிய தகவல்கள் பலவும் வந்து இவங்க சம்பந்தமா இஸ்ராயலியாத், கிறிஸ்தவ மரபுகள், பலவீனமான வரலாற்று செய்திகள் இதோடு கலந்தவை தான் நமக்கு கிடைக்குது. குறிப்பாக இப்னு கசீர்ல வந்து அவங்களுடைய பிதாயா நிஹாயா நூல்ல ஜுர்ஜீஸ் அவங்கள பத்தி ஒரு நீளமான சம்பவம் வருது. ஆனால் அவர் வந்து நபி என்பதற்கான உறுதியான ஆதாரம் அதுல இல்லை. குரான்லையும் சஹீஹான ஹதீஸ்லையும் அவருடைய பெயரும் இல்லை. பல உலமாக்கள் வந்து இவர் ஒரு சாலிஹான மனிதர் அல்லது தாவா செய்யக்கூடிய ஒரு அல்லாஹ்வின் பக்கம் தாவா செய்யக்கூடிய ஒரு ஆலிம் என்பது போல் தான் சொல்றாங்க. ஜுர்ஜூஸ் அவங்களுடைய கதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை இது. சில ரிவாயத்துப்படி ஈசா நபிக்கு பிறகு இவங்க வந்தாங்கன்னு சொல்லப்படுது. இது முகமது நபிக்கு முன்பு வந்தது, ரோமர்களுடைய காலத்துல மொசூல் என்று சொல்லக்கூடிய பகுதியிலன்னு சொல்லி சொல்றாங்க. சிலர் இவரை செயின்ட் ஜார்ஜ் என்றும் சொல்றாங்க. என்னவோ ஏதோ இவர் தௌஹீதுடைய தாவா செஞ்சார். அங்கிருந்து அரசன் வந்து டேடியனஸ் என்று வருது. அந்த அரசன் வந்து ரோம அரசனோடு இணைக்கிறாங்க. அவன் வந்து ஒரு ரோம அரசன், டிசியஸ் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, சிலைகளை வந்து விட்டு தவிர்ந்துருங்க, ஷிர்கை விடுங்கன்னு தாவா செஞ்சாங்க. அந்த அரசன் கோபம் கொண்டு அவரை அடிக்க சொன்னான், சங்கிலியால கட்டினா, கடுமையாக சித்திரவதை செஞ்சான், உடல் துண்டாக்கப்பட்டது என்று சில கதைகள் இருக்கு. இரும்பு சீப்பால் அவங்களை கிழித்தார்கள் என்று வருது, நெருப்பில் போட்டார்கள் என்று வருது. அடுத்து அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்ற சில வரலாற்று செய்திகள் வருது. அல்லாஹ் அவரை மீண்டும் உயிர்ப்பித்தான், மறுபடியும் தாவா செஞ்சார், மீண்டும் கொல்லப்பட்டார், ரிப்பீட்டடா என்று சொல்லப்படுது. இது எந்த சரியான அதிசயம் இல்லை, உறுதியான இஸ்னாதும் இல்லை. பல உலமாக்கள் இதை பலவீனமான வரலாற்று தகவலாக பார்க்குறாங்க. சில ரிவாயத்துல ஜிர்ஜூஸை கொன்றார்கள், பின்னர் அந்த அரசனுக்கும் மக்களுக்கும் அல்லாஹ்வின் தண்டனை வந்ததும் என்று சொல்லப்படுது. அல்லாஹ்வே மிகவும் அறிந்தவன். எனக்கும் ஈசாவுக்கும் இடையில எந்த நபியும் இல்லைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. லா நபி பைனி வ பைனஹு, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடியது. அப்படி ஜிர்ஜூஸ் என்பவர் யார்? அதிகபட்சம் அவர் ஒரு மூமினாக இருக்கலாம், தௌஹீதுடைய தாவாவை எடுத்து வச்சவராக இருக்கலாம், ஷஹீதானவராக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ செயின்ட் ஜார்ஜ் கதைகளோடு கலந்து வந்த வரலாற்று நபராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் நபி என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. மொசூல்ல வந்து நபி ஜிர்ஜீஸுடைய மஸ்ஜித் இருக்குது, கபர் இருக்கு என்று ஒரு இடம் சொல்றாங்க. பலர் அதை ஜிர்ஜீஸோடு இணைக்கிறாங்க. ஆனா இந்த இடம் உண்மையா, எங்கே அடக்கம் செய்யப்பட்டார் என்பதில் உறுதியான ஆதாரம் நமக்கு கிடைக்கல. இப்படிப்பட்ட கதைகள் பெரும் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு, கிறிஸ்தவ தாக்கம் இருக்கு, பல ரிவாயத்துகள் இருக்குது. அவர் நபி என்று ஆதாரம் கிடையாது. ஸோ அவருடைய வரலாறு வந்து இமாம் தபரி அவங்க வந்து தனது வரலாற்று நூல்ல இப்னுல் முனப்பிஹ் மற்றும் பிறருடைய அறிவிப்புகள் அடிப்படையில் குறிப்பிடுறாங்க. மேலும் இப்னுல் அசீர் அவங்க வந்து தனது அல் காமில் என்ற நூல்ல அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் அந்த கதையை சொல்றாங்க. தபரி மற்றும் இப்னுல் அசீர் ஆகிய இருவரும் ஜுர்ஜூஸ் அவர்கள் பாலஸ்தீனத்துல வாழ்ந்த ஒரு நல்லொழுக்கமுள்ள மனிதர் என்று மட்டும்தான் குறிப்பிடுறாங்க. அவர் ஒரு நபி என்று குறிப்பிடல. அல்லாஹு ஆலம்.